காவல் நிலையத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:15 பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து ஸ்டேஷனில் என்னை 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே பார்க்குறாங்க. வெளியில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை நீங்கள் காலையில் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி. ஸோ அந்த கேப்பில் இந்த நபர் பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்க க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே உதவி ஆய்வாளர் க்ரைம் அவரோட ரூமில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. காலையில் ரோல் கால் முடிச்சுட்டு அந்த எஸ்ஐ க்ரைம் மேலே போய் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ உள்ளே யாரோ இருக்காங்கன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி அரசு மருத்துவமனையில் நேற்று ஒரு பிரேதத்தை ஒரு காரில் நம்ம நாளைக்கு வரல, லாக்அப்ல தான் சார். லாக்அப்ல சொல்ல முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சூசைட் சார். அந்த ஸ்டேஷனுக்கு கதவே இல்லைங்கிறது பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி இருக்கலாம். பட் அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம். சைடு கதவு, மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. செக் பண்ணுங்க, சிசிடிவி தான் செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்திருந்தார். காவல் நிலையத்தில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். உதவி காவல் ஆய்வாளர் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது என்றும் கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். உயிரிழந்த நபர் பேரூரைச் சேர்ந்த ராஜா என தெரியவந்துள்ளது என கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். உதவி காவல் ஆய்வாளர் அறையில் தற்கொலை செய்து கொண்ட இளைஞர் கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் அது தொடர்பாக விளக்கமளித்தார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட உள்ளது என்றும் கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர் விளக்கமளித்தார். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11:15 பஜார் காவல் நிலையத்தில் சென்ட்ரி செந்தில்குமார் இருக்கும்போது ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் ஸ்டேஷனில் என்னை 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிகிட்டு வெளியே பார்க்குறாங்க. வெளியில் அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை நீங்கள் காலையில் வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ளே ஃபோன் அட்டன் பண்ண வந்துடுறாரு அந்த சென்ட்ரி பிசி. ஸோ அந்த கேப்பில் இந்த நபர் பஜார் காவல் நிலையத்தில் மாடியில் இருக்க க்ரைம் செக்ஷனுக்கு சைடில் ஃப்ரண்ட்லேயே ஒரு மாடிப்படி இருக்குது. அது வழியாக மேலே ஏறி போய் அங்கே உதவி ஆய்வாளர் க்ரைம் அவரோட ரூமில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிறது கீழே இருக்கிறாங்க. ஸோ லேட்டராக இது யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு ஏபிபி பஸ்ஸில் இறங்குறாரு. இறங்கி நைட் 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் உள்ளே போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் போத்தீஸ்க்கு ஓடி வர்றாரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வர்றாரு. அதுக்கடுத்த கேமராவில் பார்க்கும்போது 11:17 போத்தீஸ் கார்னரில் கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வர்றாரு. ஸோ இந்த டைமிங்கில் அவர் வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டைரியில் இருக்கிற நம்பரை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு கேட்டதில்லை. அவர் பேர் ராஜன் அலேஸ் அறிவொளி ராஜன். அவர் ஊர் சாமிச்செட்டிப்பாளையம் நியர் பேரூர், அந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறவர்.
அவங்க ஃபேமிலி நாங்கள் என்கொயரி பண்ணதில்லை. அவர் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்காரு. ஒரு 10 பேர் என்னை துரத்துறாங்க, 20 பேர் துரத்துறாங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலிஸையும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ பாடி இஸ் இன் ஜிஹெச்சில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து ஏசி எடுப்பாங்க. இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட காவலர்கள் யாரெல்லாம் வந்து பணியில் வந்து கவனக்குறைவாக இருந்திருக்காங்களோ அவங்க மேலே குறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது. சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்படும்போது சிசிடிவி காட்சிகள் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. கலெக்ட் பண்ண எல்லா சிசிடிவி காட்சிகளும் ஐஓ வந்து கலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் இங்கே தான் விசாரிப்போம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதுதான் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க. மென்டலி அன்ஸ்டேபிள் சொல்கிறீங்க. அதெல்லாம் இங்கே தான் விசாரிக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. சார் எதில் போட்டுருக்காரு? என்னங்க எதில் போட்டுருக்காரு? வேஷ்டி அவர் கட்டிட்டு வந்த வேஷ்டிலே ஃபேனில் போக மாட்டேன். ஸ்டேஷனில் அவரை தவிர வேறு யாரும் இல்லைங்களா? செக்ரட்டரி தவிர வேறு யாரும் மெயினான பகுதியிலே இந்த கவனக்குறைவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியிருக்கோம். கவனக்குறைவாக இருக்கிறவங்களை கண்டிப்பாக கூட வழக்கு இருக்கிற மாதிரி இப்போதைக்கு தெரியல. நம்ம சிசிடிவியில் ரிப்போர்ட் பார்க்கலாம். சார் இரவு பணியின் போது குறிப்பிட்ட ஸ்டேஷனில் குறிப்பிட்ட காவலர்கள் இருக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல சார்? எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் இருந்தாங்க சார்? சென்ட்ரி பிசி கண்டிப்பாக இருப்பாங்க. பட் யாராவது அக்யூஸ்ட் இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் அக்யூஸ்ட் ஷேடோவுக்கு கண்டிப்பாக ஆள் இருப்பாங்க. சார் இதே போல அந்த அரசு மருத்துவமனையில் நேற்று வந்து ஒரு பிரேதத்தை ஒரு காரில் இதாவது நம்ம பார்க்கணும். நம்ம நாளைக்கு வரல. லாக்அப்ல தான் சார். லாக்அப்னு சொல்ல முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த சார் அந்த ஸ்டேஷனுக்கு கதவே இல்லைங்கிறது பொதுமக்கள் வரணுங்கிறக்காண்டி வச்சிருக்கலாம். பட் அதையும் இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கோம். சைடு கதவு, மெயின் கதவு எல்லாத்தையுமே சரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். செக் பண்ணுங்க. சிசிடிவி தான் செக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.